நடக்காதம்மா, சட்டப்படி நடக்காது. சட்டப்படி நடக்காது. பக்கத்துல பட்டாங்கல் லேண்டுன்னு சொல்லி ஒரு லேண்ட் ஆர்டர் பேசிட்டு எதுவுமே பெர்மிஷனே வாங்காம எல்லாருமே இங்க வந்து இருக்கிறது அது சரியா இல்லை. தொழிலாளிக்கு இஎஸ்ஐ பிஎஃப் அதே மாதிரி வந்து இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லி நாங்கள் தான் கேட்டுருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு தொழிலாளி கிடையாது. இப்போ பேசுகிறாங்கல்ல, ஒரு தொழிலாளிக்கு இஎஸ்ஐயும் கிடையாது, பிஎஃப்பும் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இன்னொன்று, போராட்டத்தை பொறுத்தவரை பொது இடத்துல நீங்களே ஒரு மாதம் கணக்காக போராடுறீங்க வட்டாட்சியர்களை. நாங்கள் எங்கள் சொந்த இடத்துல உட்காந்துருக்கோம். நீங்கள் வந்து இல்லீகல் தேவையிட்டு, அதாவது சொத்து படைத்தவன் அவன் 10 ஆளை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு காசை கொடுத்து ஆளுக்கு 1000 ரூபாய் கூப்பிட்டு வந்து வச்சு ஒன்று பண்ணினாங்கன்னா அதோட காரணங்கள் வச்சு இன்னொரு போராட்டத்தை கலைக்க முயற்சி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இது மாதிரியான பண்புகள் வந்து சரியானதல்ல. இந்த மாவட்டத்தில் புதுசல்ல. அதாவது கபிலர் மலையில் 25,000 பேர்த்து கூட்டி நாங்கள் வந்து 2010 போராட்டம் பண்ணோம். அதே இதை அவன் 70,000 பேர்த்து கூட்டி வந்து பண்ணான். இந்த மாதிரி மணல் குவாரிகளுக்கு எத்தனையோ முறை மனு கொடுக்க நாங்கள் 1000 பேர் 2000 பேர் போனால் 5000 பேர்த்து கூப்பிட்டு வருவான். நீங்கள் கொடுத்த அடிப்படையிலே இங்கே கிடையாது. அவ்வளோதான் விஷயம். நீங்க வந்து பேசுவது முழுக்க ஒரு தரப்புக்கு ஆதரவாகவும் சட்டத்தின் அடிப்படையில் இல்லைன்னு சொல்லி இத்தனை பேருக்கு முன்னாடியே நேரடியாக குற்றம் சாட்டும். சரி, ஓகே. அதை நீங்க என்னன்றதை விசாரணை பண்ணி இவங்க ஃபைனல் பண்ணிடுவாங்க சார். இப்போ இங்க கலைஞ்சுப்பாங்க. இப்போ இன்னொருத்தர் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு அது பண்றது. அப்போ இனிமே வேணும்னா நினைச்சவங்களாம் நினைச்ச இடத்துல பட்டாளான்னு உட்காந்தா அது சரியா இருக்காது. ஒரு லேண்ட் ஆர்டர் பேஸ்டு பார்க்கும்போது நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. ரெண்டாவது, அதை பேஸ் பண்ணி தான் இத்தனை வட்டமும் எல்லாம் நேற்று அதை பேஸ் பண்ணி தான் அவசர அவசரமாக கூப்பிட்டது. லேண்ட் ஆர்டருக்கு உடனே சொல்லணும் அப்படின்றது இல்லை. அவாய்ட் இருந்திருந்தா கூப்பிட்டுருக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட 4-5 பேரை கன்ஃபார்ம் பண்ணியும் அவங்களுக்கு சுவிட்ச் ஆஃப், வேறு யாரையும் ட்ரேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருமே இங்கே நேற்று இருந்தாங்க. நமக்கு சொல்யூஷன் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க. பேசினா தானே சொல்யூஷன் வரும்னு எதிர்பார்க்குறீங்க. கோர்ட்டு போகணுன்னு போகல. இப்போ நீங்கள் சொல்ல வர்றது சொல்யூஷன் எதிர்பார்க்கணும். அப்போ சிட்டிங் உக்காந்தா தானே வரும். அதுக்கு வரணும்ல. அதுக்கே வராதப்ப திரும்ப ஆப்போசிட் தரப்பு நேற்று ஒன்று சொல்லி அவங்க ஒரு குரூப் உக்காந்துட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட என்ன லீகலாக அதான் பண்ணுவோம், இல்லைன்னா நாங்கள் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் என்னவோ லேண்ட் ஆர்டர் பேஸ்டு என்ன பண்ணுவோமோ அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி அவங்க தரப்பு மனுவை மட்டும் கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு உழைப்பு, எங்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது, இந்த வேலை தான் தெரியும், எங்கள் வேலையை கெடுக்கிறதுக்காக இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒரு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவ் வர்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே இருந்த இஷ்யூ வேறு. இப்போ தொழிலாளர் எதுக்கு எடுத்தாலும் எங்களை அதாவது அரசு துறை அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட்ல நீங்க கொடுத்ததுக்கு தப்பு இருக்குன்னு தான் நாங்கள் இவரை கேட்குறோம். இவர் எங்களை கோர்ட்டுக்கு போகிற சொல்றது இவர் என்ன அதிகாரம்? இவர் வந்து அந்த துறை அதிகாரிகள் கொடுத்த ஆவணப்படி இவர் நடவடிக்கை எடுக்கணும், கலெக்டர் எடுக்கணும். இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். ஒழிய கோர்ட்டுக்கு போன்னு இவர் என்ன கோர்ட்டுக்கு போனால் 50,000 1 லட்சம் இவர் பணமாக கொடுக்குறாரு. எங்களே கோர்ட்டுக்கு சார் எல்லாத்தோட மிக முக்கியம் சார் இவர் கொடுத்த 31வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு, குவாரி குத்தகைதாரர் 300 மீட்டர் சுற்றளவில் தற்காலிக நிரந்தர குடிசை வீடு மற்றும் குவாரி பணியாளர்கள் தங்கிக் கொள்வதற்கான வகையில் வீடுகள் அமைக்கக்கூடாதுன்னு குவாரி பணியாளருக்கே சொல்றீங்க. இந்த அம்மையப்ப நகர் ஊரே இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க கொடுத்தது தானே, நீங்க தான் கையெழுத்து போட்டிருக்கீங்க. இல்ல நீங்க சார் நீங்க கொடுத்த குவாரி நிபந்தனை சார், நீங்க கொடுத்த குவாரி நிபந்தனை குவாரி நிபந்தனை நீங்களே கிடையாது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, வீடுகள் 4 ராஜா கல்குவாரியை சுற்றி உள்ளது என்று அறிக்கை கொடுத்துள்ளார் 300 மீட்டர் தூரத்திற்குள் ஆழ்குழாய் கிணறு அரசுக்கு சொந்தமான ஆழ்குழாய் கிணறு இருக்குது என்று சொல்லி அறிக்கை கொடுத்துள்ளார். நடவடிக்கை எங்கே? மாவட்ட ஆட்சியர் அரசால் நியமிக்கப்பட்ட சுயேட்சை நிறுவனமான மாநில உடனடியாக எடுத்துடு என்று சொல்லுது. 1 மாத காலமாகியும் நடவடிக்கை எங்கே? சட்டப்படி செயல்படுங்கள். மாவட்ட ஆட்சியரே சட்டப்படி செயல்படுங்கள். யாரோ சொல்வதை கேட்டு கோர்ட்டுக்கு போன வழக்கெல்லாம்